விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்கள் மழை வெள்ள பாதிப்பை நேரடியாக பார்ப்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இங்கே விழுப்புரத்திற்கு நேராக வந்திருக்க எங்கள் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர்களும் நகர செயலாளர் காதர் பாஷா அவர்களும் மகளிர் அணி சகோதரிகள் எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் என்னுடன் இங்கே வந்து மக்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த துயரில் அவங்களோட பங்கேற்று எங்களால் முடிஞ்ச உதவியை தலைவர் அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது போல இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற வகையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவங்களுக்கு உதவிகளை செய்ய வந்திருக்கோம். இது நாங்கள் செய்யலாம், ஆனால் இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருப்பவர்களும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பின்னாடி இருக்கே இந்த இடம் 2021 இங்கே போடப்பட்ட அந்த பாலம் உடைஞ்சு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதற்கான எந்த ஒரு முயற்சியும் இன்றைக்கு ஆளும் திமுக அரசு எடுக்கவே இல்லை. சற்றேறக்குரிய இந்த இடத்துல நிறைய குடியிருப்புகள் இருக்காங்க. இது ஒன்று தான் அவங்களுக்கு போக்குவரத்துக்கான ஒரு பாதையாக இருந்துச்சு. ஆனால் சற்றேறக்குரிய 4-5 வருஷமாக இந்த இடம் இது மாதிரி வந்த ஒரு மழை வெள்ளத்தில் அடித்து கொண்டு போயிடுச்சு. இங்கே இருக்கிற கவுன்சிலர்களும் இங்கே இருக்கிறவர்களும் பல முறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி கூட இந்த நிமிடம் வரைக்கும் எந்த விதமான ஒரு முயற்சியும் இந்த அரசு எடுக்கலை. இன்னைக்கு இங்கே நடந்த ஒரு மிகப்பெரிய பாதிப்புனால இந்த ஏரியாவே மக்கள் பாதிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக இன்னைக்கு திண்டிவனத்தில் நல்லிய கோணான் நகரில் இருக்கிற பாலம் 2021 இதுதான் அது நான் நிற்கிற இடம் தான். நல்லிய கோணான் நகரில் இருக்கின்ற இந்த பாலம் 2021 உடைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு என்ன பண்றது அப்படின்றத கேள்வியை இந்த நகரத்தில் வாழ்கின்ற மக்கள் சார்பாக நான் கேள்வி எழுப்புறேங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த மக்களை தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு ரெட் அலர்ட் சொன்னாங்க, அதனாலும் வந்தோம் நாங்கள் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த ஏரியா மக்கள் பூரா இன்றைக்கு மெயினாக இந்த நல்லிய கோடான் நகரில் இருக்கிற இந்த பாலத்தை உடனடியாக திமுக அரசு கவனம் செலுத்தி உடனடியாக இது அமைச்சு தரணும்னு மக்கள் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்டது மழையால் நாகலாபுரம், இந்திரா நகர், நல்லிய கோடா நகர் உள்ளிட்ட பகுதிகளை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு 5000 குடும்பங்களுக்கு மேலே இங்கே பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது. இதே போல் கிடங்கல் 1 பகுதியில் இருக்கிற தரைப்பாலம் இடிஞ்சு அங்கே 3 வருஷமாக அந்த தரைப்பாலம் இதுவரைக்கும் போடவே இல்லை. அது மட்டும் கிடையாது, ஏரிகள் சரிவர பராமரிக்கப்படுவதே கிடையாது. காவேரி பாக்கம், கிடங்கல், சிங்கானூர், கீழ் இடையாளம் உள்ளிட்ட ஏரிகள் உடைஞ்சு தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளில் வீடுகள் இருக்கின்ற பகுதிகளிலே புகுந்து இங்கே பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக திமுக அரசு கிட்ட 1 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து அறிக்கை மூலமாகவும் கவனத்தை நாங்கள் கொண்டு போகிறோம். என்ன சொல்லி டிசம்பர் மாதம் வந்தாலே கேப்டன் எப்பவும் சொல்வார், டிசம்பர்